நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தபோவனத்தை பற்றிய அரும் பெருமைகளையெல்லாம் நாம் அனுபவித்து வரும் பொழுது எதிர்பாராத விருந்தாளியாக மற்றொரு தபோவனத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஆம், இப்பொழுது அகஸ்தியருடைய பிரபாவத்தின் பெருமைகளையெல்லாம் பரத்வாஜ மகரிஷிதானே அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அர்ஜுனனுக்கு அவன் அறியாமல் ஒரு பாபம் நேரிட்டது. அந்த பாபத்திற்கு என்ன பரிகாரம் செய்வது என்று ஆலோசித்த பொழுது அர்ஜுனனுடைய மூத்த சகோதரராம் தர்மபுத்திரர் கூறினார், அர்ஜுனா, நீ இந்த பாரத தேசத்தில் ஒரு முறை எல்லா திவ்யதேசங்களுக்கும் சென்று திருத்தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கு புண்ணிய துறைகளிலும் புண்ணிய புஷ்கரணிகளிலும் நீராடி பெருமானை வழிபட்டு வா, அதுதான் உத்தமம் என்று சொன்னார். தீர்த்த யாத்திரை செய்வது எவ்வளவு புண்ணியமானது! அர்ஜுனன் முதலான பாகவதோத்தமர்கள், பலராமன் தீர்த்த யாத்திரை செய்திருக்கிறார், அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்திருக்கிறார், விதுரர் தீர்த்த யாத்திரை செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் இதிகாச புராணங்களின் வாயிலாக அறிகின்றோம் அல்லவா? அந்த ஒரு மகத்துவம் என்பது தனிப்பட்ட பெருமையாகத்தான் விளங்குகிறது. இன்றளவும் பாரத தேசத்திற்கு இதனால்தான் பெருமை. தபோவனங்களினாலேயும் தீர்த்தஸ்தானங்களினாலேயும் தான் பாரத தேசத்திற்கே பெருமை உண்டாயிருக்கின்றது. பெருமான் இருக்கட்டும், ஏனென்றால் ஒரு பிரமாண வச்சனத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் என்றோ ஒரு நாள் தான் பெருமாள் நமக்கு அனுகிரகத்தை செய்வார். ஆனால் தபோதனர்களை, மகான்களை நாம் சேவித்தால் அவர்களை சேவித்த மாத்திரத்திலேயே நமக்கு அனுகிரகம் உண்டாகும். நஹ்யம் மயானி தீர்த்தானி ந தேவாः மிருச்சிலாமயாः தே புனந்தி உருகாலேன தர்ஷனாதேவ சாதவः. சாதுக்களுடைய தரிசனத்திற்கு அவ்வளவு பெருமை. நஹ்யம் மயானி தீர்த்தானி ந தேவாः மிருச்சிலாமயாः. பக்தர்கள் எல்லோரும் கோவிந்தநாம சங்கீர்த்தனத்துடன் வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று இங்கே புண்ணியமான இந்த சேஷகிரியின் மீது தங்களுடையதான வணக்கத்தையும் வினயத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு மேலே பெருமானை சேவிக்கச் செல்கிறார்கள். அங்கே சுவாமி புஷ்கரணி என்னும் பெரிய தீர்த்த விசேஷம் அமைந்திருக்கிறது. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு என்பதாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்கிறார்கள். அத்தகு அந்த புண்ணிய தீர்த்தத்தில் பிரதானமாக சுவாமி புஷ்கரணி. இதனுடைய பெயர் என்னவாம்? சுவாமியான ஸ்ரீனிவாசனுடைய புஷ்கரணி ஒரு அர்த்தம். மற்றொன்று, புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிற்கும் இது சுவாமியாக இருப்பதினாலே சுவாமி புஷ்கரணி என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதில் நீராடுகிறோம். அந்த புஷ்கரணியினுடைய தீர்த்த சம்பந்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. உள் நுழைந்து பெருமாளை சேவிக்கிறோம். சேவித்தால் உடனே நமக்கு பலசித்தி உண்டாகிறதா என்றால் பலசித்தி உண்டு. ஆனால் எப்பொழுது அது பகவானுடைய சங்கல்பம் என்றைய தினத்தில் பலிக்கின்றதோ அன்றைய தினத்தில் பலசித்தி. ஆனால் அதைவிட மேலானது இது போன்ற தபோவனங்களில் மகர்ஷிகளும் மகாத்மாக்களும் செய்த இந்த தபசித்தி க்ஷேத்திரத்தில் ஆங்காங்கு பாகவதோத்தமர்களை நாம் தரிசிக்கின்றோமே, அவர்களை தரிசித்த மாத்திரத்திலேயே நம்முடைய அனைத்து வல்வினைகளும் ஒழிந்து விடுகின்றன. தே புனந்தி உருகாலேன தர்ஷனாதேவ சாதவா. சாதுக்களின் தரிசனம் புண்ணியம், சாதுக்களின் அனுகிரகம் புண்ணியம். சாதுக்களுடைய அந்த கடாட்ச வீக்ஷணத்திற்கு நாம் இலக்காகி விட்டோமேனால் அது நமக்கு பெறாத பேரளிக்கின்றது. ஆகையால் அன்றோ அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு திருவேங்கடமாமலைக்கு வந்தவன் நேரடியாக திருவேங்கடமாமலைக்கு சென்று பெருமாளை சேவிக்காமல் முதலில் பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்து அந்த மகர்ஷியினிடத்தில் அகஸ்தியருடைய பிரபாவங்களை எல்லாம் உபன்யசிக்க சொல்லித்தான் கேட்டான். அகஸ்திய மாமுனிவர் விந்தியமலையின் வளர்ச்சியை தடுத்தவர். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதேஹே. இதற்கு அடுத்த பதமாக விஸ்வகாசாந்த சிந்தோஹோ
ஆச்சமனம் என்பது ஒரு சத்காரியம். ஆச்சமனம் என்பதாக பெயர். பெரியோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உத்தரணியில் அல்லது தீர்த்த பாத்திரத்தில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த உள்ளங்கையில் ஒரு சொட்டு அந்த தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்தை முதலில் பிரணவமாகிற அகார உகார மகாரங்கள் சேர்ந்த அந்த பிரணவத்தையும் பின்னர் நமசையும் சேர்த்து அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா என்று ஆச்சமனம் செய்வார்கள். இது ஆரோக்கியத்திற்காக விதிக்கப்பட்டது. நம் முன்னோர்கள் எல்லோருமே அறிவியலில் கரை கண்டவர்கள். அறிவில் மட்டும் கரை கண்டவர்கள் அல்ல, அறிவியலிலும் கரை கண்டவர்கள். ஆகையாலன்றோ ஒருவனுக்கு சில சமயத்தில் தாகம் எடுக்கலாம், அவன் தீர்த்தபானம் செய்ய முடியாத சமயமாக இருந்தது என்றால் அவ்வப்பொழுது செய்யும் இந்த ஆச்சமனத்தினாலே அவனுக்கு தொண்டை நனைக்கப்பட்டு அதனாலே அவன் நல்லதொரு மிடற்றோசையை பெறுவான். இதுதான் உத்தேசம். இதை நமக்கு காண்பித்தவர் யார் தெரியுமா? பக்தர்களுள் சிறந்தவராக வைஷ்ணவானாம் யதா சம்பு என்று விஷ்ணு பக்தர்களில், அதுவும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய அரும் பெருமைகளை எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கடியாக நமக்கு எடுத்து காட்டக்கூடிய பரமசிவன் காண்பித்தலுடைய அனுஷ்டானம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் மைத்ரேய மகர்ஷிக்கு பராசரர் உபதேசிக்கிறார். பராசரருடைய தபோவனத்தில் மைத்ரேயர் பராசரரை அடிபணிந்து சில கேள்விகள் கேட்க, அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்னும் ஒரு பெரும் புராணம் அவதரித்தது. அதற்கு புராண ரத்னம் என்பது பெயர். சுவாமி, திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து ஆலகாலம் என்னும் விஷம் உண்டாயிற்றே, அந்த விஷத்தினாலே தகிக்கப்பட்டார்களே எல்லோரும். உலகத்தை யார் காப்பாற்றினார்கள்? உலகில் உள்ள ஜீவவர்க்கங்களை யார் காப்பாற்றினார்கள்? அமிர்தம் என்பது அடுத்ததுதானே உண்டாகப் போகிறது. முதலில் விஷம் வந்துவிட்டதே, விஷத்தினாலே எல்லோரும் அப்படியே மரணத்தை அடைந்தார்களே. ஆனால் அதன் பின்னர் அமிர்தம் கிடைத்துத்தான் என்ன பிரயோஜனம்? அந்த சமயத்தில்தான் தியாகேசனாக உலகத்தை காப்பாற்றுவது தன்னுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்தவராக, எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவருடைய சங்கல்பம் என்ன என்பதை நன்கு அறிந்தவரான பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு முதலில் பிரணவத்துடன் பின்னர் நமசுடன் சேர்த்து அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா என்று விஷத்தை உட்கொண்டார். இவ்விதம் பகவான் அச்சுதன், அனந்தன், கோவிந்தன் என்று அவன் தன் திருநாமங்களை நாம் மந்திரமாக உச்சரிக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாதாரணமாக சொன்னால் அவைகள் திருநாமங்கள். அதையே ஓம்காரமாகிற பிரணவத்துடன் சேர்த்து சொன்னோமையினால் அவைகள் மந்திரங்கள். அத்தகைய மந்திரங்களாக உட்கொள்ளும் பொழுது அருமருந்தாகிறது. விஷம் தன்னுடைய வீரியத்தை பரமசிவனிடத்தில் காண்பிக்க நினைத்தது. ஆனால் பரமசிவன் விஷத்தை தன்னுடைய கண்டத்தில், கழுத்தில் நிலைநிறுத்தி கொண்டு நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். நீலகண்டர் தவம் செய்து சித்தி பெற்றதினாலே இங்கே திருவேங்கடமாமலையில் நீலகாண்டாசிரமம் என்னும் தபோவனமும் அமைந்திருக்கிறது. இது ஒரு சிறப்பு. அதுபோன்று தான் தற்பொழுது அகஸ்திய மாமுனிவரும் சமுத்திரத்தை ஆச்சமனம் செய்தார். எதற்காக சமுத்திரத்தை ஆச்சமனம் செய்ய வேண்டும்? நல்ல நதி விசேஷங்கள். ஸ்வர்ணமுகரி என்னும் நதியே அகஸ்தியருடைய தபோபலத்தினால் தான் இங்கே அழகியதான திருமலையை சுற்றி பிரவகித்து ஓடுகின்றது. திருமலை வைகுண்டம் என்றால் அதை சுற்றி ஓடக்கூடிய ஸ்வர்ணமுகரி என்னும் இந்த மகாநதி விரஜாநதி என்றோ? இதை விடுத்து ஏன் சுவாமி அவர் சமுத்திரத்திற்கு செல்ல வேண்டும்? அந்த சமுத்திர ஜலத்தை எதற்காக ஆச்சமனம் செய்ய வேண்டும் என்றால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடைபெற்றது. இந்த கேள்வியை நாம் கேட்கவில்லை. அர்ஜுனனுக்கு இத்தகைய சந்தேகம் உண்டாகிறது. அந்த சந்தேகத்தை பரத்வாஜர் போக்கடிக்கிறார் அகஸ்தியருடைய அரும் பெருமைகளை உபன்யசிப்பதினால். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாபெரும் யுத்தம் உண்டாயிற்று. அசுரர்கள் இராக்கதர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். அதாவது இரவு வேளைகளில் அவர்கள் வருவார்கள். நிஷாச்சராகா என்பது அவர்களுடைய பெயர். பகலில் சஞ்சரிக்க மாட்டார்கள், திருட்டுத்தனமாகத்தான் வருவார்கள். நம் மனதை விட பொல்லாதவர்கள் அசுரர்களா, அல்லது அசுரர்களை விட பொல்லாதவை நம்முடைய மனதா என்றால் அதற்கு ஒரு பட்டிமன்றமே தேவைப்படும். ஆகையால் அசுரர்கள் தேவர்களிடத்தில் யுத்தம் செய்துவிட்டு இரவு வேளைகளில் சமுத்திரத்தில் சென்று ஒளிந்து கொள்வார்கள். சமுத்திரத்தில் சென்று யார் அவர்களுடன் யுத்தம் செய்ய முடியும்? வழி தெரியாமல் தேவர்கள் மறுபடியும் திகைத்தார்கள். தேவர்கள் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் வெற்றி கொண்டதே கிடையாது. இது போன்று மகான்களுடைய தபோ வலிமைதான் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்தது. ஆகையால் தான் துஷ்யந்த மகாராஜன் கூறுவார், தபோதனர்கள் அவர்களுடைய தவத்தில் 1/6 இந்த ராஜ்யம்
ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சுகமாக இருப்பதற்காக விநியோகிக்கப்படுகின்றது. நல்ல தபோனிஷ்டர்கள் அவர்களுக்கு எப்படி உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வகையில் தாங்கள் உபதேசத்தை பெற்று அதை பூரணமாக ஜபம் செய்து அந்த ஜபத்தினாலேயும் தவத்தினாலேயும் சித்தி பெற்ற மகான்கள் அவர்கள் பெற்ற சித்தியில் 1/6 அரசாட்சியின், அரச சபையின், இல்லை ராஜாங்கத்தினுடைய சுபிக்ஷத்திற்காக அளிக்கப்படுகின்றதாம். ஆகையால் தான் தவத்தை விட உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை என்பதை அக்காலத்து ராஜாக்கள் உணர்ந்திருந்ததினாலே ஜனகர், அம்பரீஷர், கேகயர், அஸ்வபதி முதலானவர்கள் ராஜாக்களாக, அரசர்களாக மட்டுமில்லாமல் ராஜரிஷிகளாகவும் இருந்தார்கள். அரசாட்சியில் இருந்து கொண்டும் அவர்கள் தபோதனர்களாக இருந்தார்கள். இங்கே ஜனக மகாராஜருக்கு சதானந்தர் இந்த மலையின் பெருமைகளை உபதேசிக்கிறார். வாமதேவர் ஜனகர் என்னும் ராஜரிஷிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய வைபவங்களை உபதேசிக்கிறார். 1 2 சுவாமி, ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லுகிறது, ஒவ்வொரு இடமும் தபோவனம்தான், ஒவ்வொரு பிராந்தியமும் தபசித்தி க்ஷேத்திரம்தான், புண்ணிய தீர்த்தம்தான். இது சத்தியம், இதில் சந்தேகமே கிடையாது. அரக்கர்கள் எல்லோரும் சமுத்திரத்தில் சென்று ஒளிந்து கொண்டு தேவர்களை ஹிம்சை செய்த சமயத்தில் தேவர்கள் இந்த அரக்கர்களை வெளிக்கொணர்ந்து எவ்விதம் யுத்தம் செய்வது என்பதாக பலமுறை யோசித்து பார்த்தார்கள். மறுபடியும் அகஸ்தியரை சரணடைந்தார்கள். அகஸ்தியர், சரி, எனக்கும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய காலமாகிவிட்டது, நான் இன்றைய தினத்தில் சமுத்திரத்தில் சென்று சந்தியாவந்தனம் செய்கிறேன் என்று அங்கே சென்றார். அந்த சமுத்திர தீர்த்தத்தை எடுத்தார். அச்சுதாய நமஹா, பரமசிவன் காட்டிய வழியாயிற்றே. அப்படித்தானே ஆலகால விஷத்தை உண்டு அந்த ஆலகால விஷத்தின் வீரியத்தை தன்னுடைய கண்டத்தில் தேக்க வைத்து அந்த விஷத்திற்கு பெருமையே இல்லாதபடி செய்த இவரோ பரமசிவனுடைய நியமனத்தினால் தானே எல்லா காரியங்களையும் செய்து வருபவர். ஆகையால் சமுத்திரத்தின் கரைக்கு வந்தார். தன் உள்ளங்கையில் தீர்த்தத்தை எடுத்தார். அச்சுதாய நமஹா என்று பானம் செய்தார். என்னே ஆச்சரியம் சுவாமி! இந்த ஆச்சரியத்தை நாம் எவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பரத்வாஜர் கதை சொல்லுகிறார். இங்கே தபோவனத்தில் அர்ஜுனன் ஈர்த்தவாய் தெரியாமல் அவர் சொல்லும் கதையை ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். அடடா அடடா, ஒரு தபோதனரின் பெருமையை மற்றொரு தபோதனர் உபன்யசிக்கிறாரே, நாம் என்ன பாக்கியம் செய்தோமோ இதை கேட்பதற்கு என்பதாக நினைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது என்ன நடந்தது, அடுத்தது என்ன நடந்தது, இதை அறியும் ஆவல் நமக்கு மட்டுமில்லை, அர்ஜுனனுக்கும் அவனுடைய முகத்தில் தோற்றியது. அச்சுதாய நமஹா என்றால் அடுத்தது அனந்தாய நமஹா சொல்ல வேண்டுமே. அந்த அனந்தாய நமஹா சொல்லுவதற்கு தீர்த்தம் வேண்டுமே. சொம்பில் தீர்த்தத்தை சேர்த்து உள்ளங்கையில் சேர்த்து பானம் செய்யலாம். இவர்தான் சமுத்திரத்திலேயே நேரடியாக இறங்கி தன் உள்ளங்கையில் எடுத்தாரே. எடுத்தது ஒரு உத்தரணி ஜலம். ஒரு உத்தரணி என்றால் உங்களுக்கு புரியும் வகையில் கூறுகிறேன். திருக்கோவில்களில் பெருமானுடைய சன்னிதானங்களில் தீர்த்தம் நமக்கு கொடுக்கும் ஒரு சின்ன கரண்டி மாதிரியான ஒரு சாதனம், அந்த உத்தரணி ஜலம். அதை இப்படி எடுத்து ஆச்சமனம் செய்தார், பானம் செய்தார், குடித்தார். அடுத்தது அனந்தாய நமஹா என்பதற்கு சமுத்திரத்தில் ஜலமே இல்லையாம், வெறும் மணல் திட்டுக்கள் மட்டும்தான் சமுத்திரத்தில் இருந்ததாம். அகஸ்தியருடைய ஒரு ஆச்சமனத்தில் சமுத்திரம் முழுவதும் அகஸ்தியருடையதான வயிற்றுக்குள்ளே சென்று சேர்ந்து விட்டது. ஆச்சாந்த சிந்தோஹோ, ஒரே ஒரு பதத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் 1000 உள்ளர்த்தங்களை உள்ளடக்கியதாக அந்த ஒரே ஒரு பதத்தை பிரயோகித்திருக்கிறார். இதுதான் மேதாவிலாசம், இதுதான் தவத்தினால் ஏற்பட்ட சித்தி. ஹயக்ரீவனை தன்னுடைய தபோபலத்தினாலே சாட்சாத்கரித்து அவர்த்தம் இன்னருளால் அவர் தன் நாவில் அமர்ந்திருக்க பேசுகிறேன் என்பவர் தானே சுவாமி தேசிகன். ஆகையால் அகஸ்திய மாமுனிவர் செய்த அரும்பெரும் சாதனைகளை ஒரு பதத்தில் ஒரு பகுதியில் காண்பித்தார். விந்தியமலையின் கதியை நிறுத்தியவர், சமுத்திர ஜலத்தை ஆச்சமனம் செய்தவர். உள்ளே என்ன நடந்திருக்கும்? அசுரர்கள் எல்லோரும் வெளிப்பட்டார்கள். தேவர்கள் அவர்களை அடித்து வீழ்த்தினார்கள். பின்னர் அசுரர்கள் எல்லோரும் மாய்ந்தார்கள். ஆயிற்று. அகஸ்தியராலே அசுரவதம் ஏற்பட்டது. கும்பீசூனோஹோ அசுர கபலஹா. அடுத்தது அசுர கபல கிராசினஹா. இந்த கும்பீசூனு என்பதின் பொருளை முதலையே சொன்னோம். குடத்தில் பிறந்தவர், கும்பஜன்மா, குடமுனிவர். அசுர கபல கிராசினஹா. சாப்பிடுவது யாருக்காவது பிடிக்காததா? அதுவும் கபலம் கபலம் கபலமாக உருட்டி உருட்டி வாய்க்குள்ளே தள்ளினோமேயானால் என்ன ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. பெரியாழ்வார் கேட்கிறார், நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கபலம்
உட்கொள்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, உன் கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகளை நீ எண்ணிக்கைக்காக பயன்படுத்துகிறாய். 1 கவளம் புஜித்தேன், 2 கவளம் புஜித்தேன், 3 கவளம் புஜித்தேன் என்று நீ புஜிக்கும் கவளத்திற்கு கணக்க வைத்துக் கொள்கிறாய். சரி, கோவிந்தாய நமஹ, மாதவாய நமஹ, நாராயணாய நமஹ என்று இப்படி எண்ணிக்கொண்டு கவளத்தை புஜிக்க கூடாதா? வாய்க்குள்ளே உன்னை ஆகாரத்தை செலுத்த வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை அப்பா. வாய்க்குள்ளே ஆகாரத்தை செலுத்தும் பொழுதும் அந்த பகவானுடைய வைபவத்தை சொல்லிக்கொண்டு சாப்பிடக்கூடாதா என்று கேட்கிறார். ஏனென்றால் நாம் உட்கொண்ட உணவு நல்லபடியாக நமக்கு ஜீரணிக்க வேண்டும். எப்படித்தான் நாம் கஷ்டப்பட்டாலும் வாய்க்குள்ளே கவளத்தை இடும் பொழுது அந்த வாயில் ஒரு துர்நாற்றம் வீசுகின்றது. அதை தடுக்க முடியுமா நம்மால்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதவன் தன் திருநாமங்களை சொல்லி பாருங்கள் என்று பெரியாழ்வார் கேட்கிறார். அகஸ்தியர் கூட சாப்பிட்டார். காயக்லேசம் செய்து, உண்ணா நோன்பு நோற்று, பிராணாயாமங்கள் செய்து சுமார் 50,000 வருடங்கள், 1,00,000 வருடங்கள், ஒரு யுகம், ஒரு கல்பம், ஒரு மன்வந்தரம் என்னும்படியாக பூரணமானதொரு தபசித்தியை அடைந்த அந்த மகரிஷி கூட ஒரு சமயத்தில் சாப்பிட உட்கார்ந்தாராம். அதிலும் பாருங்கள், அவருக்கு 1 கபளத்திற்கு மேலாக கிடைக்கவில்லை. அகஸ்தியரிடத்தில் எல்லாம் ஒன்றுதான். ஆச்சமனம் 1 பண்ணினார், அடுத்த ஆச்சமனத்திற்கு தீர்த்தமில்லை. 1 கபளத்தை வாய்க்குள்ளே செலுத்தினார், அடுத்த கபளத்தை அடைவதற்கு அவருக்கு ஆகாரமில்லை. வாதாபி கில்வலன் என்பதாக ராட்சச சகோதரர்கள், ஒருவர் வாதாபி, மற்றொருத்தர் இல்வலன். இதில் இல்வலன் மூத்தவராம், வாதாபி இளையவராம். இல்வலன் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்தணர்களை பார்த்து வெறுக்க ஆரம்பித்தான். பொதுவாகவே உலகத்தில் பார்க்கிறோமே, சாந்த மூர்த்தியாகவும் தவத்தில் நிலை பெற்றவராகவும் தவம் தவிர்த்து தனக்கு வேறு எதுவும் தெரியாதவராகவும் விளங்கக்கூடிய ஒருத்தரை பார்த்தால், சாதுக்களை பார்த்தால் சில பொல்லாதவர்களுக்கு பொறாமை ஏற்படுவது இயல்புதானே. அதுபோன்று தான் இந்த இல்வலனிடத்தில் ஒரு புரோகிதர் உடன் இருந்தார். சுவாமி, உலகத்தை வெல்லக்கூடியவனாகவும் தன் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடியவனாகவும் எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் எல்லாரையும் துவம்சம் செய்து ஒருத்தனே வெற்றி திருமணாகவும் விளங்கக்கூடிய ஒரு பிள்ளையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டான். இல்வலனுடைய புரோகிதரிடத்தில் இல்வலன் கேட்ட கேள்வி இது. புரோகிதர் சொன்னார், அப்பா, நீ உனக்கு நல்லதொரு பிள்ளையை கேட்டால் அது நியாயமானது, இதனால் உலகத்திற்கு நன்மை உண்டாகும். ஆனால் நீ கேட்கும் பொழுதே அகங்காரத்துடன் எல்லோரையும் அடித்து உதைத்து தான் ஒருவனே மேலானவனாக திகழும்படியாக ஒரு பிள்ளையை கேட்கிறாயே, இது போன்றதொரு செயலுக்கு நான் உனக்கு துணை புரிய மாட்டேன் என்றவுடன் அந்த புரோகிதர் மீது இல்வலனுக்கு கோபம் உண்டாயிற்று. அவரை கொன்றுவிட்டான். அது முதற்கொண்டு இவன் செய்யும் தீய காரியங்களை எதிர்க்கக்கூடிய சாதுக்களை பார்த்தாலேயே இல்வலனுக்கு பிடிக்காது. என்ன செய்வான் தெரியுமா? தன் சகோதரனான வாதாபியை சமைத்து, மாயாவியோல்லையோ அசுரனாயிற்றே, அந்த அசுரத்தன்மை இருப்பதினாலே வாதாபியை சமைப்பது போன்றதொரு மாயத்தோற்றத்தை உண்டு செய்து அதிதிகளுக்கு, வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அன்னமிடுவதைப் போல நடித்து அவர்கள் இலையில் அமர்ந்த பின்பு அவர்களுக்கு தன் கையாலேயே பரிவுடன் பிரசாதங்களை பரிமாறுவதை வழக்கமாக்கி கொண்டு தன் கையால் சமைக்கப்பட்ட இந்த வாதாபியின் மாம்சத்தை அவர்கள் அறியாத வண்ணம் இலையில் சேர்த்து விடுவான். அந்தணர்கள் பாவம், சாதுக்கள் இவனுடைய கபட்டத்தை அறிய மாட்டார்கள். இவனுடைய உள்மனதில் பொறிந்திருக்கக்கூடிய அந்த கோபத்தை, குரோதத்தை அறிய மாட்டார்கள். நன்கு புஜிப்பார்கள். புஜித்தவுடன் இவன் கொக்கரிப்பான், அட்டகாசமாக சிரிப்பான். உடனே, ஹே வாதாபி, இவர் தம் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வா, ஹே வாதாபி பகிராகச்ச என்றவுடன் உள்ளே சமைத்த உணவாக மாயத்தோற்றத்தில் இருக்கும் அந்த வாதாபி தபோதனரின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில் வருவான். இவர் மரணம் அடைவார். இது போன்றுத்தான் பல முனிவர்களை வாதாபியும் இல்வலனும் சேர்ந்து கொன்று குவித்து வந்தார்கள். இவர்கள் கொட்டத்தை அடக்குவதற்கும் இந்த ஆசிரமத்தில் இருந்து நம் குடமுனிவர் புறப்பட்டார். அவர் பின்னே சென்றால் கும்பீசூனகா,
அசுர கவல கிராசினகா, ஒரு கவலத்தை அவர் புஜித்த அழகு என்ன? அடுத்த கவலத்திற்கு அவருக்கு ஆகாரம் கிடைத்ததா? அவர் வயிற்றிலிருந்து வெளியில் வந்தானா, இல்லை வயிற்றிலேயே தங்கினானா? அகஸ்தியர் அனுகிரகிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் தபோவனத்தில் நாம் ஆத்ம ஞானத்தை பெறலாம். ஏகமே